Chapter 2 Numbers and Sequences. Example 2.4. If the highest common factor of 210 and 55 is expressible in the form 50x minus 325, find x. ஸோ என்ன கொஷினில் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 210 அண்ட் 55 இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, அதை கண்டுபிடிச்சோம், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா 50x மைனஸ் 325 எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ண முடியும், எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அல்காரிதம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = BQ + R. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ எப்பயுமே வந்து ஏ டிவைடண்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே பெருசாக தான் இருக்கணும். ஸோ 210 = பியோட வேல்யூ என்னது, டிவைசர். அப்போ 55 Q + R. சரிங்களா, இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், கோஷன்ட் அண்டு ரிமைண்டரை நம்ம ஃபைன் பண்ணணும். 210 55th டேபிளால் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணும்பொழுது 3 டைம்ஸ் வரும். 5 3 5 3 5 நம்மளுக்கு என்னது 15, ரிமைண்டர் 1 15 16. சரிங்களா, அப்போ ரிமைண்டரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 45 வரும். நம்மளுக்கு என்ன வரும், 45. ஸோ இதில் நம்மளை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 210 = 55 இன்ட்டு கியூவோட வேல்யூ என்னப்பா, திஸ் இஸ் கால்டு கோஷன்ட்டு, இது வந்து ரிமைண்டர்னு சொல்லுவோம். அப்போ கியூவோட வேல்யூ 3 ப்ளஸ் ரிமைண்டர் நம்மளுக்கு என்னது 45. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு வரப்போகிறோம். செகண்ட் ஸ்டெப் வரும்பொழுது இந்த 55 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா டிவைடண்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, டிவைடண்ட்டாக வந்துடும். இது வந்து நம்மளுக்கு என்னவாக வந்துடும், டிவைசராக வந்துடும். அதாவது இது ஏவாகவும் இது பியாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 45 Q + R. ஓகேங்களா, புரியுதா, 55 இது வந்து டிவைடண்ட், டிவைசர் என்னது நம்மளுக்கு 45. 45னா நம்மளுக்கு எத்தனை டைம் வரும், 1 டைம். 145 இஸ் 45. அப்புறம் ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரும், 10. சரிங்களா, அப்போ திஸ் இஸ் கால்டு கோஷன்ட். 1 இஸ் கோஷன்ட் அண்டு R இஸ் ரிமைண்டர். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 55 = 45 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, கோஷன்ட் நம்மளுக்கு 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்ன 10. சரிங்களா, செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இதை வந்து 45 ஏவாக கன்சிடர் பண்ணிக்கணும், 10 வந்து பியாக கன்சிடர் பண்ணிக்கணும். இது என்னென்னு சொல்லுவோம், ஏ மீன்ஸ் நம்மளுக்கு டிவைடண்ட், இது என்னென்னு சொல்லுவோம், பி இஸ் டிவைசர். எழுதுவோமா, அப்போ 45 = இங்கே என்ன வரும் 10 இன்ட்டு Q + R. இப்போ நம்ம நார்மலாக டிவைசர் டேபிள் யூஸ் பண்ணி போடுவோம். 10 அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். 4 10s are 40. மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5. இதில் 4 இஸ் கோஷன்ட், R இஸ் ரிமைண்டர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 45 = 10 இன்ட்டு Qக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 4 ப்ளஸ் Rன்னு என்னக்குன்னு 5. ஓகேங்களா, இப்போ இது முடிஞ்சிருச்சா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம், கோஷன்ட் இதை எடுத்துக்கிறோம், இதை வந்து நம்ம என்னவா ஏவாக எடுத்துக்கிறோம், இதை வந்து பியாக எடுத்துக்கிறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 10 = 5 இன்ட்டு Q + R. இதில் நம்ம டிவைஸ் பண்ணுவோமா, 10 5 வெளியே வந்துடும். 2 டைம்ஸ் ஆஃப் 5 = 10. சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 0. அப்போ ரிமைண்டர் என்னது 0. கோஷன்ட் என்னது Q 2. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 5 இன்ட்டு 2 + 0. ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா தட்ஸ் ஆல், சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50x - 325 எதுக்கு ஈக்குவலாக இருக்காமா, அந்த டிவைசர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை எழுதுவோமா, எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஷோ த ரிமைண்டர் இஸ் 0. த ரிமைண்டர் இஸ் 0ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, ஸோ த லாஸ்ட் divisor 5 is the highest
காமன் ஃபேக்டர் highest common factor என்னது HCF of 210 and 55. இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம the remainder 0 வந்துருச்சு அப்படின்னா the sum is complete. ஓகேங்களா? அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா லாஸ்ட் டிவைசர்னா 5 எப்படின்னா 210க்கும் 55க்குமான HCF வேல்யூ என்னது 5 தான். ஓகேங்களா? அந்த டிவைசராக வருது இல்லையா, அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை எக்ஸ்பிரஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எழுதுவோம் அப்படின்னா 55x minus 325 equal to டிவைசர் 5 இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 55x அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 5 + 325 அப்படின்னு நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கும் 330. இங்கே 55x நம்மளுக்கு என்ன வேணும் எக்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 330 டிவைடட் பை 55. அப்போ நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம் 355னா 6 டைம்ஸ் வரும். 6 5s are 30 ரிமைண்டர் 3 6 5s are என்ன வரும் 30 + 3 33 மைனஸ் பண்ணால் 0. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது x = 6. ஸோ நம்மளோட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸோட வேல்யூ என்னப்பா 6. அவ்வளோதான் சார்.